ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். I hope you had a wonderful weekend. தேவன் நமக்கு ஒரு புதிய வாரத்தை கொடுத்து, ஒரு புதிய நாளை கொடுத்து, ஒரு புதிய மாதத்தையும் கொடுத்து, நமக்கு தேவன் இந்த நாளை நாம் தேவனை ஆராதித்து ஜெபித்து ஆரம்பிக்க கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் அவர் கண்மணி போல் காத்து இந்த மாதத்தை கொடுத்திருக்கிறார், இந்த புதிய வாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி நாம் தேவனை ஆராதித்து ஜெபித்து இந்த வாரத்தை ஆரம்பிப்போம். சங்கீதம் 34 அதிகாரம் 10 வசனத்தில் சொல்லப்படுகிறது, 9 வசனத்திலும் சொல்லப்படுகிறது, தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. 9 வசனத்திலே சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு குறைவில்லை. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் தேவன் நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் அவர் நம்மை நடத்த போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். நாம் விசுவாசித்தால் நிச்சயமாகவே அவர் நம்மை நடத்துவார். விசேஷமாக நாம் இந்த வசனத்திலே பார்க்கும்போது 2 காரியங்கள் தெளிவாக இருக்கிறது. தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நாம் இந்த நாளிலே தேவனை தேடி நாம் இந்த வாரத்தை ஆரம்பிப்போமா? விசேஷமாக இந்த கானா ஒரு கல்யாணத்தில் யோவான் 2 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஒரு குறைவு இருந்தது, திராட்சரச குறைவு. அங்கே தேவனுடைய தாயாகிய மரியாள் அங்கே ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒரு பரிசுத்தவானா இருந்தார்கள், அவர்கள் தேவன் அல்ல. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவை தேடி வந்து குறைவென்று சொல்லும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், அவர் சொன்னார், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு பெரிய நிறைவை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அங்கே ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அதுபோல நாம் 2 ராஜாக்கள் 4 அதிகாரத்திலே பார்க்கும்போது அங்கே ஒரு விதவை இருக்கிறாள், 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த புருஷன் மரித்து விடுகிறான். 1 வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசியை பார்த்து அவள் சொல்லுகிறாள், உம்முடைய அடியான் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார், ஆனால் நாங்கள் இப்பொழுது கடனிலும் இந்த ஒரு அடிமைத்தனத்திலே இருக்கிறோம், அவர்கள் வந்து எங்களை அடிமைத்தனம் படுத்த போகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர் அங்கே அந்த என்ன இருக்கிறது உன் வீட்டில் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கிறது. அவர்கள் ஜீவனம் பண்ணும்படியாக அந்த குறைவை நிறைவாக மாற்றினதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு குறைவில்லை. தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. விசேஷமாக கடைசியாக நான் ஒரு காரியம் யோசித்துக் கொண்டிருந்தேன். மத்தேயு 6 அதிகாரத்திலே பார்க்கும்போது, நான் என்னத்தை உண்பேன், என்னத்தை உடுத்துவேன், என்னத்தை நான் குடிப்பேன் என்று சொல்லி இந்த உலக மனுஷர்கள் கவலைப்படுகிறார்கள். ஆனால் நீங்களோ தேவனுடைய ராஜ்யத்தை, விசேஷமாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நமக்கு எண்ணத்தை உண்பதற்கும், எண்ணத்தை குடிப்பதற்கும், எண்ணத்தை நாம் உடுத்துவதற்கும் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது, ஒருவேளை அந்த காரியங்கள் எல்லாம் தேடுவது நல்லதுதான், வாழ்க்கையில் அதுதான் முக்கியமாக இருக்கிறது, வேறு எதுவுமே தேவையில்லை. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் நாம் தேடி பயந்து நாம் இந்த வாரத்தை ஆரம்பிக்கும் போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கிறிஸ்து இயேசுவுக்குள் பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய குறைவெல்லாம் அவர் நிறைவாக மாற்றுவார் என்று. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த நாளிலே நாம் ஜெபித்து, நாம் பாடி ஜெபித்து ஆரம்பிப்போமா? நான் விசேஷமாய் விசுவாசிக்கிறேன், எந்த வியாதியா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், இமிகிரேஷனா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், வாழ்க்கையா இருந்தாலும், இந்த வேளையில குறைவு வரும்போது கண்டிப்பாக சோர்வுகள் வரும். ஆனால் இந்த நாளிலே நாம் தேவனை தேடி ஆராதித்து ஆரம்பிப்போமா? நாம் தேவனுக்கு பயந்து நாம் இந்த வேளையிலே ஆரம்பிப்போமா? கண்டிப்பாக உங்களுடைய குறைவைகள்லாம் அவர் நிறைவாக மாற்றுவார். You shall lack nothing. Can we just start with a word of prayer and can we worship him? Hallelujah. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கிறோம். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது.
கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. பாடுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள், பாடுவோம். பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். அறிக்கை செய்வோம். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். ஆமே. தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. ஆமே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. எதிரிகள் முன் பிறந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறாமே. எதிரிகள் முன் பிறந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெய் அபிஷேகம் செய்ய விசுவாசத்தோடே. என் தலையை எண்ணெய் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை, குறையில்லை, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை, குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை. சிங்கக்குட்டிகள், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஹல்லேலூயா. குறையில்லை ஆண்டவரே, குறையில்லை ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் உம்மை தேடுகிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு பயந்து நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு பயந்து இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறோம், இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிப்போமா? நிறைவானது வரும்பொழுது குறைவானது கடந்து போகும். நிறைவானது எது தெரியுமா? உலகம் அல்ல, நம்முடைய சொந்தங்கள் அல்ல, நம்முடைய பெருமை புகழ், நம்முடைய பணம், நம்முடைய தாழ்ந்துகள் அல்ல. நிறைவானவர் தேவ ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியாகிய அந்த தேவன் வரும்போது எல்லாமே சாத்தியமாகும். பாடி ஆராதித்துவோம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா
சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வயல்வெளியாகுமே, வாழாதது பயிர் நில ஆகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, வாழாதது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனம், எல்லா சுகவீனம் சுகமாய் மாறுமே. இப்பொழுது ஹalleluya பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஆவியானவரே நீர் போதும் ஐயா. சொல்லலாமா? நீர் போதும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நீர் போதும் ஐயா. எங்கள் வாழ்க்கை முழுவதும் நீர் போதும் ஆண்டவரே. நிறைவே நீர் வாரும் ஆண்டவரே. ஹalleluya. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டவரே எங்களுடைய குறைவுகள் எல்லாம் ஆண்டவரே நீர் நிறைவாய் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. Lord, you shall lack nothing என்று சொன்னீரே. நாங்கள் உம்மை தேடுகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் பயந்து ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறதே. மனுஷருக்கு
பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும் ஐயா. உமக்கு பயந்து நாங்கள் வாழ போகிறோம் ஆண்டவரே. உமக்கு பயந்து உம்மை தேடி இந்த வாரத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபித்து நாம் முடிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே, நீர் பொய் உரையாத தேவன். It's impossible for our Lord Jesus Christ to lie. Oh God, we thank you for the promises, oh Master. நிறைவாக மாற்றுங்க ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக மாற்றுங்க ஆண்டவரே. என்ன குறைவா இருந்தாலும், என்ன சோர்வா இருந்தாலும், என்ன கட்டா இருந்தாலும், என்ன அடிமைத்தனமா இருந்தாலும், என்ன ஆண்டவரே திராட்சரச குறைவா இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, அந்த அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வல்லமையினாலே நிறைந்து ஆண்டவரே, தேவனுடைய நாமமாகிய மேலான நாமத்தின் அதிகாரத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதிகள் கடந்து போகட்டும் ஆண்டவரே, சூழ்நிலைகள் மாறட்டும் ஐயா ஆண்டவரே. வனாந்திரம் ஆண்டவரே பயிர் நிலமாக மாறட்டும் ஆண்டவரே. Do it Lord, do it Lord. One more time. We thank you, we praise you, we worship you. ஆண்டவரே, வேலைகளை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், சூழ்நிலைகளை ஆசீர்வதியும். எங்கிருந்தாலும் ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், இந்திய தேசத்தை ஆசீர்வதியும். எலெக்ஷன்ல ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே நியமித்த அதிகாரிகள் வரட்டும் ஐயா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்ய போகிறீர். நீர் எழுப்புதலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர் அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய இந்த தேசத்தையும் அமெரிக்கா ஐக்கிய தேசத்தையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Maybe these cameras will turn off, but keep praising, keep worshiping. தொடர்ந்து நாம் ஆராதித்துக் கொண்டே இந்த வாரத்தை ஆரம்பிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you and God be with you. ஆண்டவர் சித்தமானால் we'll see you again soon. ஆயத்தப்படுத்துகிறாம் எதிரிகள் முன் பிறந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம்